This program is sponsored by Harmony Homes with Style. நம்மளுடைய மனித மூளைக்கு 100% ஈடு கொடுக்குற லெவலுக்கு இன்னும் எந்த சாதனமும் இல்லை. அது ஏஐயா இருந்தால் கூட எப்படி இவங்களை வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் பண்ணலாம், அந்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ் அந்த இம்ப்ரெஸ் எல்லாம் சப்ரஸ் ஆகிடும். பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி ஒரு நியூட் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ் மட்டும் அந்த பொண்ணோடது, பாடி அந்த பொண்ணோடது இல்லை. அது அந்த பொண்ணுடைய இதை பாதிக்குதா இல்லையா? அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது இந்தியாவில் இல்லவே இல்லை. செக்ஷுவல் சேட்டுன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறையவே இருக்குது. இந்த ஜென்சி கிட், 90s கிட், யாராக வேணா இருக்கட்டுமே, அவங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு சேட்ஸ் போயிட்டுருக்கு. தவறான புகைப்படங்களையோ தவறான வீடியோக்களையோ அனுப்புனா அது சைபர் கிரைம் சட்டப்படி குற்றமா? அதாவது சோஷியல் மீடியா போஸ்ட், அதுக்காக ஒருத்தரை கைது செய்யலாமா? அரேஞ்ச் மேரேஜில் அதிகமாக டிவோர்ஸ் நடக்குதா இல்லை லவ் மேரேஜில் அதிகமாக டிவோர்ஸ் நடக்குதா? ஏன் நடக்குது? இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்து ஏன்டா இந்த கேஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஃபீல் ஆகியிருக்கும். ஸோ அதை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். அரேஞ்சு மேரேஜுக்கும் நீங்கள் லவ் மேரேஜுக்கும் டிவோர்ஸோட பர்சன்டேஜ் வந்து இன்னும் சரியாக இந்தியாவில் தெரியல. பட் 2 மேரேஜ்லேயுமே டிவோர்ஸ்ன்றது நடக்கத்தான் செய்யுது. உங்களுக்கு தெரியும், அரேஞ்சு மேரேஜ் பண்ணவங்களுக்கு டிவோர்ஸ் நடக்குது, லவ் மேரேஜ் பண்ணவங்ககிட்டையும் டிவோர்ஸ் நடந்துக்கிட்டு தான், வழக்கு தாக்கல் ஆகிட்டு தான் இருக்குது. இது சம்மந்தமாக வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான், புரிதல். திருமணத்துக்கு முன்பு காதலர்களாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை தாண்டி அவங்களால வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வெளிக்காட்டிக்காமல் இந்த இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி இவங்களை வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் பண்ணலாம், அந்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ் அந்த இம்ப்ரெஸ் எல்லாம் சப்ரஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தேவைகள் என்ன, எப்படி குடும்பத்தை கொண்டு போகணும், நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், இப்படி அவங்களுக்குள்ள ஒரு வாதங்கள், அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்ஸ் வரும்போது அந்த நேரத்தில் தான் அந்த புரிதல் என்பது அங்கே கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ புரிதல் இருந்தால் கணவன் மனைவி கண்டிப்பாக அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, காதல் என்பது வேறு, அந்த காலகட்டம் என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு, இந்த காலகட்டம் என்பது வேறுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை நல்ல ஒரு தொடர் பயணமாக இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து நீ லவ் பண்ணும்போது இப்படிலாம் இல்லையே, நீ அப்போ இதெல்லாம் சொல்லலையே, இப்போ என்ன இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சண்டையை போட ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு சாப்டர். ஓகே சார், நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா, மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு மருமகளாக வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பொண்ணு கொடுத்தா மட்டும் போதுங்க, வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் குழந்தைய இன்னும் பெக்கலையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை தாண்டி உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது நாங்கள் ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னோம், அதுக்காக நீ எதுவுமே இல்லாமல் வந்துடுவியா, இப்படின்ற விஷயங்கள் வந்து நாட்டில் நிறைய நடக்குது. ஸோ வந்து இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது இந்தியாவினுடைய இயற்கையான ஒரு நிலைப்பாடுமா நீ கேட்குறது? ஒரு காலத்தில் வரதட்சணை இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்கின காலங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான குடும்பங்களில் வரதட்சணை பற்றி பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன உங்கள் பொண்ணுக்கு செய்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதையும் தாண்டி சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் பொண்ணு கொடுத்தா மட்டும், நீ சொன்ன மாதிரி நீங்கள் பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும், வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்பது தேவைப்படுவதால் அவங்க பேசிடுறாங்க. ஆஃப்டர் மேரேஜுன்னு வந்த பிறகு ஒரு சூழ்நிலை மாறும்போது, நாங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம், உடனே உங்கள் அம்மா உங்களுக்கு ஒன்றும் போடாமல் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களே. எந்த குடும்பத்திலையுமே இன்றைக்கி ஈவன் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட தன்னுடைய மகளுக்கு தேவையான சீர்வரிசைகளை அவரால் முடிந்ததை செஞ்சு தான் அனுப்புகிறாங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாமல் வேணால் இருக்கலாம், நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க, ஆனால் கொஞ்சமாக கம்மியாக தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் இருக்கலாம். அதனால் அங்கே ஒரு வாதங்கள் வரலாம். எப்படி இருந்தாலும் மாமியாரோ மாமனாரோ கணவரோ எதை பற்றி கேட்டாலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த சீர்வரிசைகளும் அந்த நகைகளும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமே தவிர மற்றவங்களுக்கு அது என்றைக்குமே போய் சேராது. இதெல்லாம் புரிதல் ஏற்படுவதற்கு மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமா? கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இன்றைக்கி அது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்சு
மாமியார் வந்துட்டு வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுற விஷயங்கள் குறைஞ்சிருக்குது. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ நீங்க வரதட்சணைன்னு பேசினதுனால நான் வந்து கேட்குறேன், ரிதன்யா கேஸ் அது நம்ம இப்போ இருக்க மக்கள் எல்லாருக்குமே அது தெரியும், அது ஒரு வரதட்சணை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வரதட்சணை கேட்டதுனால அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. பட் ஆனால் வரதட்சணை வாங்கணும்னு நினச்ச ஃபேமிலி இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க? அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணுடைய உயிர் போயிடுச்சு, ஒரு பொண்ணு கேட்டு ஒரு பொண்ணுடைய உயிரே போயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது நல்லா கேட்டிங்கன்னா, வரதட்சணை கேட்டாங்கன்றதுக்காக அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தற்கொலை முடிவு போகிறது தவறு. நம்ம அந்த கேஸுடைய மெரிட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அது நீதிமன்றத்தில் இருக்குது, காவல்துறை விசாரிச்சுன்னு இருக்கிறாங்க, அது நீதிமன்றத்தினுடைய விசாரணையிலும் இருக்குது. அது கேட்டாங்களா கேட்கலையா, அது நடந்ததா, அதுக்குள்ளே போகல. பட் ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரதட்சணை கேட்டால் நீங்கள் எதிர்த்து அதுக்கு குரல் கொடுக்கணுமே தவிர அதுக்காக வேண்டி தற்கொலை பண்ணிக்கணுன்ற முடிவு வந்து தவறானது. எந்த ஒரு விஷயத்திலும் யார் உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை முடிவு எடுப்பது தவறு. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், அது ரித்தன்யாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தற்கொலை செய்து கொள்வது தவறு. எதிர்த்து போராட வேண்டும். போராடினால் மட்டும்தான் உங்களால் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும். நீங்கள் இன்றைக்கி இறந்துட்டீங்க, போயிட்டீங்க, அந்த உண்மையை யாரால் இப்போ வெளிக்கொண்டு வர முடியும்? நீங்கள் இருந்திருந்தால் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம், அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கி அந்த குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த எவிடன்சஸ்லாம் இல்லாமல் போயிடுது நீங்கள் இறந்ததுனால. ஸோ பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு உங்கள் மீது எது ஒன்று திணிக்கப்பட்டாலும் அல்லது உங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்ய சொன்னாலும் எதிர்த்து போராடுங்க. அதை விட்டு கோழைத்தனமாக தற்கொலை முடிவை எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு விஷயமே நம்ம மக்கள் வந்து போராடி மட்டும்தான் வாங்கணுமா? போராடாமல் இந்த விஷயம் எனக்கு கிடைக்குதுப்பா அப்படின்னு எதுவுமே இல்லையா? அதாவதுமா 100% மக்களும் தேவைக்காக போராடவில்லை. ஏதோ ஒரு சில சதவீதம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சு போராட்டத்தின் மூலமாக சில விஷயங்களை நம்ம வந்து பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஒரு 5-10% மக்கள் பாதிக்கப்படுறவங்க அவங்களுடைய போராட்டத்தை எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று முக்கியமானது, போராடாமல் எதுவுமே கிடைக்காதா? கண்டிப்பாக போராடாமல் இந்த நாட்டில் எதுவும் கிடைக்காதுமா. போராடினால் மட்டும்தான் கிடைக்கும். குழந்தைக்கு பசி எடுத்தால் அழுகணும், அழுதாதான் தெரியும் இந்த குழந்தை பசியில் இருக்குதுன்னு. அம்மா போய் பால் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. நீ பசியில் இருக்கிறன்னு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை தேடி எதுவும் வராது. அதனால் கண்டிப்பாக போராடினா மட்டும்தான் வாழ்க்கையில் நீங்கள் அதை சாதிக்க முடியும், உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். போராட்டம் இல்லாமல் எதையும் பண்ண முடியாதுமா. இது என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்கள் கருத்து உண்மையாலுமே மக்களாக இருக்க எங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், டிஜிட்டல் ஸ்கேம். ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கேம் எப்படியெல்லாம் நடக்குது? ஸோ இதை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் நல்ல அருமையாக இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று இந்த டிஜிட்டல் அரெஸ்ட், டிஜிட்டல் ஸ்கேம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். டிஜிட்டல் ஸ்கேம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் வந்துட்டு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் பேர் இது தானே, உங்கள் ஆதார் நம்பர் இது தானே, உங்கள் பேன் நம்பர் இது தானேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது ஆமாம் நம்ம சொல்லுவோம். உடனே அவங்க அடுத்த அந்த எதிர்முனையில் பேசுகிறவர் சொல்லுவார், உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி போதைப்பொருள் வந்து நடந்திருக்குது, நீங்கள் அதில் குற்றவாளியாக இருக்கிறீங்க, இந்த போதைப்பொருள் கடத்தல் மூலமாக நீங்கள் பல கோடி சம்பாரிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குது எங்களுக்கு, உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள், உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை சொல்லுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் உடனே இந்த கவர்மெண்ட்டோடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க, நாங்கள் இதெல்லாம் வந்துட்டு சரி பார்த்துட்டு திரும்பி உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் தப்பு செய்யலைன்னா. இப்படி சொல்லி தான் இந்த டிஜிட்டல் ஸ்கேமும் டிஜிட்டல் அரெஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க நம்மளுடைய பேரை சொல்கிறாரு, நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரை சொல்கிறாரு, நம்மளுடைய பேன் கார்டு நம்பரை சொல்கிறாரு. ஐயோ இவங்க உண்மையிலே கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் போலருன்னு பயந்து போய் இவங்க எல்லாத்தையும் அவன் கேட்க செஞ்சுட்டு, கேட்டால் அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான், நீங்கள் இந்த ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது, உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருப்பானோ. எனக்கு தெரியல டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன. டிஜிட்டல்னால் கம்ப்யூட்டர் மூலிமாவோ செல்ஃபோன் மூலிமாவோ ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறது, அதுதான் டிஜிட்டல். ஒரு மனிதனை ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய, நடக்கக்கூடிய, உட்காரக்கூடிய, ஓடக்கூடிய ஒரு மனிதனை டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னா இதுவே ஒரு நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற இது இல்லையே. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இது என்ன டிஜிட்டல் அரெஸ்ட்டு? நம்மளை எப்படி டிஜிட்டலாக ஒருத்தன் அரெஸ்ட் பண்ண முடியும்? எதுக்காக இவன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான்? நமக்கு இருக்கிற மூளையை சற்று பயன்படுத்தி இது உண்மையா பொய்யா, இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, எதுக்காக இதை செய்கிறாங்கன்னு கூட தெரியாமல், அந்த கொஞ்சம் புரிதல் இல்லாமல், அறிவு கொஞ்சம் பயன்படுத்தாமல்
மாட்டிக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை இழந்துட்டு இன்றைக்கி அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு, டிஜிட்டல் ஸ்கேம் கட்டுப்படுத்த முடியாத லெவலுக்கு போயிட்டு இருக்குது. காரணம் மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் இல்லைம்மா. மக்கள் ஒரு அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா, ஃபோன் வருதா, பேசுகிறானா, நான் எஸ்பின்னு சொல்கிறான், ஐஜின்னு சொல்கிறான், இன்ஸ்பெக்டர் சொல்கிறான், எதோ சொல்கிறான், உடனே ஃபுல் யூனிஃபார்மில் உட்காந்துக்கிட்டு இதேமாரி ஒரு வீடியோ காலில் அப்படியே சும்மா கெத்தாக பேசுவான். நீங்கள் என்ன பண்ணோம், ஏண்டா எங்கள் ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எங்கள் ஊரில் போலீஸ் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிவிடு, என் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிட்டு எதை கேட்குறாங்களா நான் கொடுக்குற லோக்கல் ஸ்டேஷனில், இல்லை நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கட் பண்ணிடான்னு சொல்லணும். இந்த தைரியத்தை வர வைக்காத வரைக்கும் உங்களை ஆன்லைனில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கூப்பிட்டு மிரட்டி உங்கள் பணத்தை பிடுங்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாமே போயிட்டு இருக்குதுமா. இன்றைக்கி அதிகம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது. அறியாமையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த அறியாமையை போக்கக்கூடியது அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அரசாங்கம் இன்றைக்கி விளம்பரத்தின் மூலமாக தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாள்கள்லேயும் பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோன் கால் வந்தால் கட் பண்ணிவிடுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அந்த பொதுமக்கள் பொது ஜனங்கள் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் ஸ்கேமை குறைக்கலாம். டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது இந்தியாவில் இல்லவே இல்லை. அப்படி டிஜிட்டலாக ஒரு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த சட்டத்திலையும் இந்திய நாட்டில் அதுக்கான பிரிவுகளை கொடுக்கல. இது முழுக்க முழுக்க போலியானது, ஏமாற்றுவதற்காக, மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது. ஓகே சார், நீங்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அண்ட் ஸ்கேமை பற்றி சொன்னதுனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட், ஓகேவா? இப்போ என்னென்னா சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டால் போதும், அவனை நெக்ஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது சோஷியல் மீடியா போஸ்ட் அதுக்காக ஒருத்தரை கைது செய்யலாமா, இது ஒரு முக்கிய இது. சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி வந்துட்டு ஒருத்தர் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டார்னா எந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அவருக்கு பேரில் நம்ம முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலாம், கைது செய்யலாம், எந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நாம் செய்ய தேவையில்லை. இது சம்மந்தமாக ஏற்கனவே வழக்குகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமானது நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் அந்த நபரை பாதிக்காத வரைக்கும்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி ஒரு நியூட் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ் மட்டும் அந்த பொண்ணோடது, பாடி இப்போ அந்த பொண்ணோடது இல்லை, அது அந்த பொண்ணுடைய இதை பாதிக்குதா இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். முதல் தகவல் அறிக்கை பதியப்படும், உங்கள் மீது குற்றம் தொடுக்கப்படும், நீதிமன்றத்தின் முன் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். இது எதுலேயும் வந்துட்டு நான் சோஷியல் மீடியாவில் தானே போட்டேன், ஒரு ஃபோட்டோ தானே போட்டேன், இதில் என்ன அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பேச முடியாது. அதே விஷயத்தை இப்போ நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு போராட்டத்தை பற்றியோ ஒரு செய்தியை பற்றியோ இல்லை ஒரு நபரை பற்றியோ இன்றைக்கி விமர்சனங்களை வச்சிங்கனாக்கா அந்த விமர்சனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வைக்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கையை பாதிக்காத வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அந்த தனி மனித வாழ்க்கையை பாதிச்சதுன்னா அது அஃபென்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவீர்கள். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வாட்ஸ்அப் சேட், ஓகேவா? ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதில் வந்து ரொம்ப செக்ஷுவல் சேட்டுன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறையவே இருக்குது. இந்த ஜென்சி கிட், 90s கிட் யாராக வேணா இருக்கட்டுமே, அவங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு சேட்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு பொண்ணுடைய விருப்பம் இல்லாமையோ ஒரு பையனுடைய விருப்பம் இல்லாமலோ இந்த மாதிரி சேட் பண்ணுறது சட்டத்திட்டத்திற்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? தவறுமா? கண்டிப்பாக தவறு. செக்ஸுவல் விஷயங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை திணிப்பதற்காக நான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி உங்களுக்கு செய்தி அனுப்புகிறதோ, வீடியோ அனுப்புகிறதோ, இல்லை வேறு ஃபோட்டோஸ் அனுப்புகிறதோ அந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் தாராளமாக சைபர் கிரைம் போலீஸை வந்துட்டு அணுகி உங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம். அந்த செல்ஃபோனை வந்துட்டு நீங்கள் ஒரு ஆவணமாக அந்த காவல்துறையிடம் கொடுக்கணும். அவங்க அதை வந்துட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பரிசீலனை செய்து அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து எந்தெந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரே ஒரு முக்கியமான விஷயங்கள். நீங்கள் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒருத்தர் கூட, திடீர்னு அவர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு செக்ஸுவல் வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ ஒன்று அனுப்பிட்டார் உங்களுக்கு. அதை நீங்கள் இதை ஏன் அனுப்புகிற, இந்த மாதிரி நீ எனக்கு அனுப்பக்கூடாது, இன்னொரு டைம் இந்த மாதிரி அனுப்புனா நான் காவல்துறைக்கு போயிடுவேன்னு சொல்லி ஒரு வார்ன் பண்ணுறீங்க. மீறியும் உங்களுக்கு மறுபடியும் அதை அனுப்புகிறாரு. அப்போ நீங்கள் தாராளமாக காவல்துறை அணுகலாம்.
தண்டனை உண்டு. உங்களுடைய அனுமதி இல்லாமல், உங்களுடைய விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு அந்த தவறான புகைப்படங்களையோ தவறான வீடியோக்களையோ அனுப்புனா அது சைபர் கிரைம் சட்டப்படி குற்றம்மா. ஓகே சார். சார் நீங்கள் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீன்ஷாட், வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட். இப்போ ஒருத்தவங்க வந்து அஃபென்சிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்மளால் கேஸ் போட முடியுமா? தாராளமாக போடலாமா. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செய்தி வந்துருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அதை எடுத்து வச்சுருக்கீங்க, அதை பிரிண்ட் அவுட்டாக எடுத்து நீங்கள் காவல்துறைக்கிட்ட கொடுக்குறீங்க. காவல்துறை அந்த பிரிண்ட் அவுட்டெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனையும் ஃபிசிக்கலாக வாங்கி அந்த ஃபோனில் இருந்து தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கப்பட்டதா, அந்த ஃபோனில் அந்த மெசேஜ் இருக்கா. ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து இன்றைக்கி டிடிபி மூலயமா யார் வேணால் எப்படி வேணால் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இது ஒரு ஏஐ டெக்னாலஜிக்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னாக்கா, எனக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும், இந்த ஸ்க்ரீன்ஷாட் உள்ள இந்த கண்டென்ட்டெல்லாம் இருக்கணும், இல்லை இந்த ஃபோட்டோ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துட்டு இதை எனக்கு இப்படி மாற்றி கொடுக்கணும்னா அது அடுத்த 2 நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துரும். பட் அதை மட்டும் வச்சு எவிடன்ஸாக வச்சு வழக்கு தாக்கல் பண்ண முடியாது, குற்றம் நிரூபிக்க முடியாது, தண்டனையும் கொடுக்க முடியாது. உங்களுடைய மொபைல் ஃபோனில் அது அப்படியே இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் மொபைல் ஃபோனையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னாக்கா அதை வந்து போலீஸார் வந்து கைப்பற்றி பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் மூலயமாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து தண்டனை கிடைக்கும். உங்களுடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும், எந்தவித சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படும். ஓகே சார். சார் நீங்கள் ஏஐன்னு சொன்னதுனால இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஏஐ வந்து ஆஸ் அ லாயராக உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் ஏஐ வந்து நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கா? அருமையான கேள்விமா. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் யூஸ் பண்ணாதவங்க இருக்க முடியாதுன்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த ஏஐயால் வந்துட்டு நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட்டை மார்ஃபிங் பண்ணுறது, இதெல்லாம் நடந்தாலும் கூட இன்றைக்கி ஏஐ வந்துட்டு மனிதனுடைய வேலைகளை குறைத்து அதிகப்படியான ஒரு அவுட்புட்டை கொடுத்து நம்மளை நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அந்த அடிப்படையில் வழக்கறிஞர்களுக்கு பெரிதுமே உதவிகரமாக இருக்குது. ஒரு வழக்கை இதுக்கு முன்னாடி நாங்கள் தயார் செய்யணுன்னா குறைஞ்சபட்சம் 1 நாள் இல்லை 2 நாளாவது ஆகும். ஆவணங்கள்லாம் எல்லாத்தையும் படித்து பார்த்து ரெடி பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு ஆவணத்தை மட்டும், அதாவது ஒரு சிவில் வழக்கில் மெயின் அந்த பிளைண்ட்டுன்னு சொல்லுவோம், சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு, அதை மட்டும் நாங்கள் தயார் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சப்சிக்வெண்ட்டாக என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அதை பூரா நீங்கள் ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ நான் 1 நாள் பூரா உட்காந்து செய்ய வேண்டிய வேலையை அது 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு இதான் உன்னுடைய இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கோ, அவுட்புட் வந்துடும். 2வது, ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட்டு நாங்கள் இன்றைக்கி ஃபைல் பண்ணோம். கோர்ட்டில் 2 பக்கமும் வாதங்கள் இருக்குது, வாதங்கள் பிரதிவாதங்கள் இருக்குது. ரிட்டன் ஆர்குமெண்ட்டு ஃபைல் பண்ணணும். அந்த ரிட்டன் ஆர்குமெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும்னா இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தையும் நான் படிக்கணும். படிச்சுட்டு தயார் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ரூஃபெல்லாம் பார்த்து எடுத்து போய் பண்ணணும். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி மூலயமாக இந்த ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் என்றது கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்டிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கோர்ட்லேயும் எல்லாமே டிஜிட்டல் ஆவணங்களாக மாற்றப்பட்டு கொண்டது. எல்லாம் இன்றைக்கி உங்களை விசாரிக்கிறோன்னா விசாரித்து முடித்த உடனே அது கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. அதில் நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க, எல்லாமே டிஜிட்டலாக வந்துடும். மனுக்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறோமா, டிஜிட்டலாக வந்துடும். உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குதா, டிஜிட்டலாக வந்துடும். ஸோ இந்த டிஜிட்டல் ஆவணங்களை பயன்படுத்தி அந்த ஏஐ கிட்ட எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு நான் வந்து மனுதாரருக்காக ஆஜராகிருக்கிறேன், மனுதாரருக்கு சாதகமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடு, நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் 2 நாள் 3 நாள் உட்காந்து படித்து ஹின்ஸ் எடுத்து தயார் பண்ணுற வேலையை அது 5லேருந்து 10 நிமிஷம், அதிகபட்சமாக உங்களுக்கு 15 நிமிஷத்துக்குள்ளே படித்து தயார் பண்ணி இது மாதிரி தான் நீ பண்ணணும், இதெல்லாம் உனக்கு ஃபேவராக இருக்குது. இதை விட இன்னொன்று ஏஐயில் சொல்லுது, ஆப்போசிட் பார்ட்டி என்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்க, அதை எப்படி நீ டேக்கிள் பண்ணணும்னு அதையும் கொடுத்து போகுது அது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான ஒரு அவுட்புட்டை, அதிகமான ஒரு எஃபிஷியன்சியை ஒரு நல்ல ஒரு ஏஐயால் கொடுக்க முடியும். இதிலே நீ கேட்டதுனால சொல்கிறோம், இந்த ஏஐ வந்துட்டு பெய்டு வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா அது இஷ்டத்துக்கு அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து மாட்டி விட்டுரும். தப்பாக கொடுக்கும், ஃபேக்காக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும், ஃபேக்காக ஒரு ஸ்டோரியை சொல்லும். அது வந்துட்டு அது வந்து அந்த கம்பெனியை உருவாக்கினவங்களே அதை ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி அதிலே வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷன் இருக்குது. பெய்டு வெர்ஷன் போனீங்கன்னா ஒரு 90% வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுவும் கூட ஏன் 90% கரெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக வராதான்னா, கண்டிப்பாக நம்மளுடைய மனித மூளைக்கு 100%க்கு ஈடு கொடுக்குற லெவலுக்கு இன்னும் எந்த சாதனமும் இல்லை. அது ஏஐயாக இருந்தால் கூட நம்ம மைண்ட் அப்ளிகேஷன் பண்ணி
அந்த மைண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண பிறகு அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போய் தான் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணுமே தவிர ஏஐ கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், ஏஐ எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுத்துருது, இதை அப்படியே கண்மூடித்தனமாக எடுத்து போய் நான் தாக்கல் பண்ணிட்டோன்னு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க, ஃபேக் ஜட்ஜ்மெண்ட்ஸு ஏஐ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு நீங்கள் பார்க்காம உத்தரவாதம் இல்லாமல் ஃபைல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சட்டப்படி தவறு, நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி வழக்கறிஞர்களும் ஈவன் நீதிபதிகளும் கூட எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நம்ம மைண்டை அப்ளை பண்ணணும், படிக்கணும். அதை ஓரளவுக்கு நம்ம சரியாக இருக்குதுன்னு நம்ம கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ண பிறகு தான் அதை எடுத்து போய் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். அப்படி செய்யும் பட்சத்தில் ஏஐ இன்றைய காலகட்டத்திற்கு வழக்கறிஞர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்குதுன்னு தான் சொல்லுவோமா. ஓகே சார். சார் நீங்கள் ஏஐன்னு சொன்னதுனால இன்னும் மிகப்பெரிய கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இப்போ ஏஐ வந்துருச்சுன்றதுனால கூடிய விரைவில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக நிறைய பாதிக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ வந்து ஒரு லாயர், அட்வொகேட் அண்ட் ஜட்ஜ் இந்த மாதிரி இருக்கீங்க. இது எல்லாமே ஒரு மிஷனாக மாறிடுச்சுன்னா அப்புறம் ஜட்ஜாக லாயராக படித்தவங்களுக்குலாம் என்ன தான் சார் இருக்குது அப்போது? சரிம்மா, This program is sponsored by Harmony Homes with Style.